பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, செல்வர் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக்கொள்வார், உணர்வுள்ள ஏழையோ அவரது உண்மையான தன்மையை நன்கறிவார். ரிச் பீப்புள் ஆல்வேஸ் திங்க் they are wise, but a poor person who has insight into character knows better. நீதிமொழிகள் அதிகாரம் 28 வசனம் 11. நன்கு ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பத்தில் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு உரிய காரணத்தை சிந்தித்து பார்க்க மறந்து விடுவோம். ஆனால் அந்த பிரச்சனைகளை உருவாக்குபவர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை ஒரு நொடி பொழுதே உங்கள் எண்ணம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து விடுவார்கள். பொறாமை கொண்ட மனிதர்களிடம் அறிவுரை கேட்பது மிக தவறு. இந்த பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்கள் சொந்த உறவுகளாகவும் நெருங்கிய நண்பர்களாகவும் இருக்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த போலியான மனிதர்களுக்கு ஏற்றவாறு வாழ்வது உங்களுக்கு ஒரு பயனும் கிடைக்காது. நீங்கள் உயர்வாக இருக்கும் இடத்திலிருந்து உங்களை கீழே தள்ளிவிடும் வரை இந்த பொய்யான மனிதர்கள் உங்களுக்கு நெருங்கிய உறவுகளாக, இனிய நண்பர்களாக நாடகமாடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழித்து விடுவார்கள். நீங்கள் உயர்வாக இருக்கும் பொழுது இந்த போலியான மனிதர்களை கண்டுகொள்ள தவறிவிடுவீர்கள். ஆனால் இந்த போலியான மனிதர்களால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்களே அழித்துவிட்டு ஏழையான பிறகு வருத்தம் கொள்வதால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. நான் கடவுள் இயேசு கிறிஸ்து கூறியவாறு வாழ்ந்தேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களை முட்டாளாக்கிக் கொள்ளாதீர்கள். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் எனக்கு நல்ல ஞானத்தை தாரும், அதனால் என்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து சரியாக வாழ்க்கையை நடத்தி வாழ எனக்கு வரமருளும் என்று ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள். பிறருடைய தவறான தூண்டுதலாலும் அறிவுரைகளாலும் எச்சரிக்கையாக இருந்து உங்களை முட்டாளாக்கிக் கொள்ளாதீர்கள். கவனம் முக்கியம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும், என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும், நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும், நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ.